ஒரு கதை சொல்லுங்க ஆச்சி. சொல்றேன்யா பேர குழந்தைகளே, உங்களுக்காக ஒரு கதை. ஆச்சி நிறைய கதை வச்சிருக்கிறேன், நல்ல நல்ல கதையா நான் சொல்லுவேன், நீங்க கேளுங்க என்னையா. எங்க அம்மாவும் கிராமத்துல இருந்து நாங்க 2 பேருமே காட்டு வேலைக்கு தான் போவோம். எப்பவும் காட்டு வேலைக்கு போவோம். அப்ப எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். காட்டுக்கு நாங்க பருத்தி எடுக்க போயிருக்கும் போது 20 பேர்கிட்ட நிறைய பேர் பருத்தி எடுத்தோம். அப்போ எனக்கு ஒரு நிழல்ல தான் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சிருப்போம், தண்ணி எல்லாம் நாங்க வச்சிருப்போம். அப்போ எனக்கு அம்மா தண்ணி தவிக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ தண்ணி குடிக்க வரும்போது எங்க அம்மாவும் தற்சமயமா என் பின்னாடியே வந்தாங்க. வந்த உடனே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்க. அதுல ஒரு பதக்கம் ஒண்ணு தெரிஞ்சிச்சு எனக்கு, பெருசா தங்கத்துல இவ்வளவு அகலத்துக்கு. எங்க அம்மாவும் பார்த்துட்டாங்க அத. அப்போ சரி இது எம்மா அந்த பாரு ஒரு பதக்கம் தெரியுதுமா அப்படின்ன உடனே எடுத்தால் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும், இதான் நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு ஆசையோட போய் நான் கை வச்ச உடனே அது உள்ளேயே இழுத்துருச்சு. அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. ஆனா உண்மையிலேயே புதையலுங்கிறது இருக்கத்தான் செய்யுது, இல்லாம இல்ல. நிறைய பேர் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு யோகம் இருக்கோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. அப்படி அது உள்ளேயே போயிருச்சு. நாங்களும் எல்லாரும் சேர்ந்து அதை தேடி எல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் தோண்டி கிண்டி எல்லாம் பார்த்தோம். ஆனா கிடைக்கவே இல்லை. அந்த இடமும் இன்ன வரைக்கும் இருக்கு, அந்த மரமும் இன்ன வரைக்கும் இருக்குது. அங்க ஒருத்தருக்கு அது கிடைக்கல, எங்க கண்ணுக்கு தெரிஞ்சாப்பலே அப்படியே போயிருச்சு. அப்புறம் இன்னொருத்தங்க அவங்க அம்மா வயலுக்கு வேலைக்கு போவாங்க. வயலுக்கு வேலைக்கு போன உடனே ஒரு கூசா இருந்திருக்கு வெளியே. கூசா இருந்த உடனே அது ஒரு புதற்குள்ள, இது சின்ன பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளை எட்டி பார்த்துருக்கு. கிடங்கு மாதிரி இருக்கேன்னு எட்டி பார்த்த உடனே அங்க ஒரு கூசா இருந்திருக்கு. கூசா இருந்த உடனே கையை வச்சு அந்த பிள்ளை ஆர்வமா ஐயோ இதுல ஒரு கூசா இருக்கேன்னு தூக்கிருச்சு. தூக்கையும் அந்த பிள்ளைய அப்படியே கையை பிடிச்சு உள்ளேயே இழுத்துருச்சு. என்னன்னா அந்த உள்ள இருக்கு பேய் தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பணத்தை. அது உள்ளேயே இழுத்துருச்சு. உள்ள இழுத்த உடனே அது பிள்ளை பதறிக்கிட்டு கூப்பாடு ஓட்டு அழுத உடனே பக்கத்துல உள்ளவங்களாம் என்னம்மா ஏன் அழுவுற அப்படின்னு கேட்ட உடனே நான் இந்த புதரை எட்டி பார்த்தேன், இது உள்ள ஒரு கூசா இருந்துச்சு, அப்ப நம்ம எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன், என் கைய உள்ளேயே இழுக்குது அப்படின்னு சொன்னா அது நிறைய பேர் கண்ணுக்கு தட்டுப்பட்டு இருக்கு, யாருக்கும் அது கொடுக்கல. உடனே அம்மா நீ கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காத, கூசா உற்று அப்படின்னு சொன்ன உடனே அது விட்டுருச்சு. விட்ட பிறகு பிள்ளைய கையை பிடிச்சது இழுக்கையும் வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய இடத்துகள்ல ஊர் சைடு இருக்கத்தான் செய்யுது. யோகம் உள்ளவங்களுக்கு தான் அது கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதனால அந்த காலத்துல பீரோலு இப்படி எதுவும் கிடையாது. அவங்க சட்டியல்ல ஒவ்வொரு பாத்திரத்துகள்ல வச்சுதான் பெரியவங்க உள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க அப்படி சொல்லாம திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அதை பூதம் காத்துக்கிடும். பூதம் காத்தால் அது எல்லாத்துக்குமே அது கொடுக்காது. அவங்க பேரன் பேத்தி அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் யாரோ அவங்க என்னைக்கு அந்த இடத்த இது பண்றாங்களோ அன்னைக்கு தான் அது கொடுக்கும். இந்த கதை எனக்கு நல்லா தெரியும், இது ஒரு உண்மை கதை தான். இதே மாதிரி நிறைய கதைகள் எங்க கிராமத்துல நடந்த கதையெல்லாம் இருக்குது, நான் சொல்றேன். இந்த பேய் கூட இன்னும் ஒரு பனை மூட்டைய காய போட்டு அள்ளிக்கிட்டு இருக்குது. அது நான் என் காதாரையே கேட்டிருக்கோம். நாங்க சின்ன பிள்ளையில ஆடு மேய்க்க போகும்போது அந்த குளத்துல போட்டு காய போட்டு அள்ளும். அப்ப வெள்ளி செவ்வாய்க்கு பணம் கெட்டு போயிருது, நான் அப்பப்போ போட்டு காய போட்டு அள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னு. இது எப்போ இந்த பொருளுக்கு சொந்தக்காரன் வாரானோ அன்னைக்கு கொடுத்துட்டால் நான் நிம்மதியா இருப்பேனே அப்படின்னு சொல்ற பேச்சையும் ஆட்கள் கேட்டிருக்காங்க. சலசலங்கிற சத்தத்தையும் நாங்க கேட்டிருக்கோம். சின்ன பிள்ளையில ஆடு மேய்க்க போகும்போது சலசலன்னு சத்தம் கேட்டோன்னே ஏன் பேய் பணத்தை காயப்படுது, வாங்க நம்ம ஓட்டிடுவோம், நம்மளை பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது அடுத்த கதையில இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கதையை கேட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. மேலும் மேலும் நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவேன், எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கதை சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நிறைய கதை நல்லா சொன்னீங்கன்னா
சப்ஸ்கிரைப் யாரும் செய்வாங்க ஆச்சு. நான் ஓஜிட்ட சேனல் வச்சிருக்கேன். ஆ. என்னோட சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஆச்சி. சரியா சப்ஸ்கிரைப் டு டைகர் வித் ஸ்டோரி.